எம்எல்ஏ மினிஸ்டர் தலைவர் சொல்லுவார், இது பதவி இல்ல, இது பொறுப்பு. ஆளுங்கட்சி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாமா அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ, முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இருக்கணும். அதே மாதிரி இருந்தாதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. புரியுதுல? நம்ம ஒரு சாதாரண பொதுமக்களோட அரசியல் அறிவை குறைச்சி மதிப்பிடவே மதிப்பிடாங்க. சரியா? அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கணும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, அதை விட்டுட்டு நம்ம ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க முட்டாள் கிடையாது. தயவு செய்து பொதுமக்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்க பிளக்ஸ் அடிக்கிறீங்க, ஆரம்பம் பண்றீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. புரியுதா? தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். நான் எப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தனோ, அப்பதான் காலேஜ் படிக்கிறப்பவும் இருந்தேன், அப்பதான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருந்தப்போ இருந்தேன், அப்படிதான் ஐஆர்எஸ்ஆ இருக்கிறப்போ இருந்தேன், அப்படிதான் இப்பவும் இருக்கேன். நான் இப்படித்தான் எப்பவும் இருப்பேன். நான் கடவுள்கள் இருக்கிற பிரேயர் என்னன்னா, என்னோட ஐடென்டிட்டி, நான் யாருங்கிற ஐடென்டிட்டியை எப்பவும் நான் லூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்குங்கிறதா என்னோட பிரேயரா இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்களோ, முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இருக்கணும். அதே மாதிரி இருந்தாதான் மக்கள் உங்களை மதிப்பாங்க. புரியுதுல? தயவு செய்து யாரும் பதவி இருக்குங்கிற கலைக்கு ஏற்றிக்காதீங்க. சரியா? இந்த பதவி நமக்கு ஒரு கருவிதான், மக்கள் செய்யறதுக்கு ஒரு கருவிதான். சரிங்களா? ஒவ்வொரு பேரூர்லயும், நகரத்திலையும், ஒன்றியத்திலையும், கிராமத்திலையும், கிளையிலையும் எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க நான் பார்த்தேன். நானு யோசிச்சு பாருங்க, 2.5 வருஷம் தான் ஆச்சு நம்ம கட்சி ஆரம்பிச்சு. ஒரு குழந்தை நம்ம அரசியல்ல ஜாம்பவான் இருந்த கட்சியெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு நம்ம நிர்வாகி, நீங்க தொண்டர்கள் நீங்களா? ரொம்ப பெருமையா சொல்றேன். இந்த வெற்றி ஏன் வெற்றி இல்லை, உங்க வெற்றி, இது நம்ம வெற்றி, உங்க வீட்டு பிள்ளையார். நான் திரும்பவும் சொல்றேன், நான் எப்பயும் உங்க வீட்டுல ஒருத்தனா, நான் உங்க வீட்டுல ஒரு அண்ணனா, தம்பியா, மாமனா ஸ்கூல்ல என் கூட எல்கேஜில இருந்து படிச்ச பசங்க தான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அரசியலுக்கு இந்த தேர்தல் அப்ப லீவ் போட்டு எனக்காக செஞ்சாங்க. அதனால மனசு மறக்கிற ஆள் நான் கிடையாது, தலைவரும் கிடையாது. சரிங்களா? ஜெயிச்சது இது ஆரம்பம் தான். அடுத்து 25 வருஷத்துக்கு நம்ம திட்டமிட அடுத்த வரப்போறது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும், திரும்பவும் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. வெற்றியில ஆணவம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வெற்றியில பணிவு இருக்கணும், பணிவா இருக்கணும், தன்மையா இருக்கணும். அதனால சில நிகழ்வுகள் நடந்தது, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நீங்க பாத்தீங்கன்னா பொறுப்பு, இது எம்எல்ஏ மினிஸ்டர் தலைவர் சொல்லுவார், இது பதவி இல்ல, இது பொறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு நீங்களும் ஒரு நிர்வாகியா வர போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு பொறுப்பு தான். மக்கள் நம்ம ஜனநாயகத்துல யார் முதலாளி? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளாம் பப்ளிக் சர்வன்ட் சொல்லுவோம், மக்கள் தான் எஜமானர்கள். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம தலைவர் பதவியேற்பு விழாவில் சொன்னார்ல, ஆளுங்கட்சி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாமா அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னோட சகோதர சகோதரிகளுக்கு அந்த எண்ணம் இருக்காது எனக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.